ஊராட்சி செயலாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊராட்சி செயலாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சிக்கு ஆதரவாக அரசு அலுவலர்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மையில் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக ஆட்சிக்கு ஆதரவாக அரசு அலுவலர்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். ஊராட்சி செயலர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு கீழே பணிபுரியக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்துவதா கூறி தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்புல அதோட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட திட்ட அலுவலர்கள் ஆணையின்படி மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சி பகுதிகளில் பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலர்கள் மற்றும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணி பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தற்போது வீடு வீடாக சென்று விடியா திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்டவிரோதமானது அப்படின்னும், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் திமுக அரசுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் ஊராட்சி செயலர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்க அவரு. கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சிக்காக பணிபுரியும் கிராம செயலாளர்கள் மற்றும் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்களை தற்போதைய திமுக அரசு தங்களது சுயலாபத்திற்காக தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபடுத்துவதற்கு அதிமுக தரப்பில் கண்டனம் தெரிவிப்பதுடன் தேர்தல் பிரச்சார வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசை வலியுறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம அந்த வேலைக்கு உறுதி திட்டத்தில் கீழே 125 நாள் அந்த வேலை உறுதி திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களையும் சரி, அதே மாதிரி கிராம ஊராட்சி செயலர்கள் உள்ளிட்டவர்களை இப்ப தேர்தல் வேலைகளுக்காக தனது ஆட்சியோட, அதாவது தற்போதைய ஆட்சிக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு இந்த சூழ்நிலையில அதிமுகவோட இந்த அறிக்கையானது தற்போது வெளியாகிருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.